பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய முகத்தை பார்க்கும்படியாய் நாம் எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். காலை நேரத்திலே கர்த்தருடைய முகத்தை பார்ப்பது மிகுந்த நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ஏனென்றால் இந்த உலகத்திலே பல காரியங்களில் நாம் ஈடுபடுவதற்கு முன்பதாக நம்மை படைத்த தேவன், நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன், அவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது அவருடைய இருதயம் எவ்வளோ மகிழும் தெரியுமா? அதை நாம் இப்பொழுது செய்ய போகிறோம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளே, அவர் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுகிற தேவன். அவரை கனம் பண்ணுகிறவர்களே அவர் கனம் பண்ணுகிறவர் என்பதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடி துதித்து அவருடைய இன்ப சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு இந்த நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க போகிறோம். எல்லார் கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது. ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. மாறாத அந்த கிருபையை நாம் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். என்னை சூழ்ந்து கொண்டன கிருபை, என்னை விட்டு விலகாத கிருபை, என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை, பலவீனத்திலும் மனசோர்வினிலும் மாறிடுமோ கிருபை, மாறாத கிருபை, பெரும் வெள்ளத்திலும் கடும் காற்றினிலும் விலகிடுமோ கிருபை, விட்டு விலகாத கிருபை, என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, என்னை விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை, என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை, உன்னதரின் மறைவில் வல்லவரின் நிழலில் நிலைத்து நிற்கும் கொடி நான், கனி கொடுப்பேன் என்றென்றுமே.
என் ஆத்துமாவும் உம்மை பற்றி கொள்ளும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். என் ஆத்துமாவும் உம்மை பற்றி கொள்ளும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். என்னை சூழ்ந்து நிற்பதும் கிருபை, விட்டு விலகாமல் சுமப்பதும் கிருபை. என்னை சூழ்ந்து நிற்பதும் கிருபை, விட்டு விலகாமல் சுமப்பதும் கிருபை. இதயமெல்லாம் நன்றியால் நிரம்பிடுதே நன்மையால், பாடிடுமே கவியால், ஊற்றிடுமே துதியால். மேகமிதில் வேகமாய் வரும் என் மீட்பர், உம்மை பாடிடுவேன் என்றென்றும் பாடிடுவேன். மேகமிதில் வேகமாய் வரும் என் மீட்பர், உம்மை பாடிடுவேன் என்றென்றும் சேர்ந்திடுவேன். என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. என்னை சூழ்ந்து நிற்பதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. எல்லாரும் பாடுவோமா? என்னை சூழ்ந்து நிற்பதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. என்னை சூழ்ந்து நிற்பதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, எங்களை விட்டு விலகாமல் ஒன்று வருகிறது, அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை சூழ்ந்து எங்களை பாதுகாத்து உன்னதமானவருடைய கிருபைக்குள்ள எங்களை மறைக்கிறதே அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே, நாங்கள் அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள இந்த காலை வேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையை நீர் எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேர்கள் இந்த காலையை காண ஆசையாய் இருந்தார்கள், ஆனால் இந்த காலை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எங்களுக்கோ ஆண்டவரே, நாங்கள் அவர்களை விட நல்லவர்கள் அல்ல, ஆனால் உங்க கிருபை, உங்க இரக்கம், உங்க மாறாத உங்களுடைய கிருபைகளுக்காய் ஆண்டவரே எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த காலை வேளையை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். முதலாவது உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ப்பா. உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு வார்த்தை வேண்டும் ஆண்டவரே, உங்க கிருபை வேணும் ராஜா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய மாறாத உம்முடைய கிருபை, விலகாத உங்க கிருபை எங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. ஒரு விசை உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால எங்களை கழுவும் அப்பா, உள்ளும் புறமும் கழுவும் அப்பா, பரிசுத்தம் படுத்தும் அப்பா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் உம்மை தரிசிக்க முடியாது ஆண்டவரே. அப்பா, இந்த பரிசுத்தத்தை இது எங்களுக்கு இந்த காலை வேளையிலே தாரும் ஆண்டவரே. ஆவியிலே, ஆத்துமாவிலே, எங்களுடைய சரீரத்திலே பரிசுத்தத்தை தாரும் அப்பா. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீ பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆவியானவர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே ஆமே. இந்த காலை வேளையிலையும் ஒரு சிந்தனைக்காக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பாருங்க, இந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, இம்மைக்காக, இந்த உலகத்திற்காக மட்டுமே நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்கிறவர்களாய் இருந்தோம் என்றால் நாம் மற்றவர்களை காட்டிலும் மிகவும் பரிதபிக்கப்படுவோம் என்று இந்த வசனம் நம்மை சொல்லுகிறது. பாருங்க, இந்த உலகத்தில் நமக்குள்ள நம்முடைய
நம்முடைய சரீரத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3 காரியங்களும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆவி கர்த்தர் தந்தது. ஆத்துமா அவரோடு நாம் வாழப்போகிற அந்த ஆத்துமா. அடுத்து சரீரம், இந்த உலகத்திற்குரிய ஒரு சரீரத்தை நம்ம ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் நாம் ஏற்று எடுத்து அதற்கு ஏற்றவாறு நாம் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சரீரத்தை நமக்கு அந்த அமைப்பை தந்திருக்கிறார். பாருங்க, இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3மே இந்த பூமிக்குரிய காரியங்களில் மிக நாட்டமுடையதாய் காணப்படும். ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம். இந்த உலகத்திற்குரிய காரியங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? ஈடுபடுகிறோம். ஈடுபடுவது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே கொஞ்சம் வருடங்கள் நாம் வாழ்ந்து விட்டோம், இனியும் நிறைய வருடங்கள் வாழப்போகிறோம் என்ற ஒரு எண்ணத்திற்குள்ளாக நம்முடைய சரீரம் என்ன செய்யும்? நம்மை நடத்தி கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய ஆவி என்ன சொல்லும்? இல்லை, இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான், நம்ம கொஞ்ச நாளுக்கு பிறகு மறுபடியும் தேவனிடத்தில் போகிறோம் என்ற காரியங்களை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கும். இந்த வேதத்திலேயும் வேதாகமாக நமக்கு அப்படி தான் நமக்கு வழி நடத்துகிறது. ஆனால் நாம் இந்த உலகத்திலே இருப்பதனால உலக காரியங்களிலே நாம் என்ன செய்வோம்? ஈடுபட்டு கொண்டே இருப்போம். நம்முடைய இருதயமானது உலக கவலைகள், உலக காரியங்கள் இவைகளிலே நாம் நிறைந்து காணப்படுவோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இம்மைக்காக மாத்திரமல்ல, நம்முடைய இந்த உலகத்திற்குரிய காரியங்களுக்காக மட்டும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாழுவதற்கு தேவனுடைய பாதுகாவல், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய கிருபைகள் எல்லாம் நமக்கு தேவைதான், கட்டாயம் நமக்கு தேவை. ஆனால் இதோடு நம்முடைய ஜீவியம் முடிந்து போவதே இல்லை. அதற்கு பிற்பாடு ஒரு பெரிய ஒரு நித்திய வாழ்வு நமக்கு இருக்கிறது. அந்த காரியத்திலையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திற்குரியவர்களே அல்ல. இந்த உலகம் எல்லாம் ஒரு பீரியட் தான், ஒரு வரையறைக்குள்ளே தான் இருக்கிறது. அதன் பிற்பாடு தான் நித்தியத்தில் தான் அதிகமான நாட்கள் நாம் கழிக்க போகிறோம். அந்த சிந்தை உடையவர்களாய் நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் நம்மை என்ன செய்கிறது? நம்மை உணர்த்துகிறது. இந்த காலை வேளையில் நான் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து நாம் இதிலிருந்து தியானிக்கக்கூடிய முக்கியமான வசனம் என்னவென்றால், இந்த உலக ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை. அதனால தான் வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் ஆத்துமா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கிற. முதலாவது நாம் எது வாழ வேண்டும் தெரியுமா? நம்முடைய ஆத்துமாக்குரிய காரியத்தில் நாம் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். நம்முடைய ஆத்துமா என்ன காரியம், எப்படி வாழ வேண்டும்? இந்த வேதம், வசனம், ஜெபம் இவைகளினால நம்முடைய ஆத்துமா என்ன செய்கின்றன? வாழ்கின்றன. ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்துமாவுக்கு தேவையான இந்த உணவை நாம் ஒவ்வொரு நாளும் கொடுக்க அந்த ஆத்துமா வாழ்ந்து கொண்டே இருக்கும். தேவனோடு உறவாடி கொண்டே இருக்கும். தேவனோடு அந்த ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து சென்றாலும் தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம், தேவனோடு உள்ள வாழ்வு நாம் அப்படியே அது நடக்கும். அதனால அந்த ஆத்துமாவை நாம் முதலாவது கவனிக்க வேண்டும். ஆத்துமாவுக்குரிய காரியங்களில் நாம் அதிக கவனம் செலுத்தும் போது உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இந்த உலகத்திலேயும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ, என்னென்ன காரியங்கள் உண்டோ எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நாம் முதலாவது தேட வேண்டியது என்னது? நம்முடைய தேவனுடைய ராஜ்யம், அதாவது நம்முடைய ஆத்துமா. அது மட்டும் இல்லை, தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு ஆண்டவர் தாராளமாய் ஏராளமாய் நமக்கு தருவார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நாம் இந்த காரியத்திலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் நிலையில்லாத உலகம். நாம் கொஞ்ச நாட்கள் தான் வாழ்கிறோம். இந்த உலகத்திலேயே நாம் எப்படி வாழணும்? பதறாத வாழ்வும் சிதறாத மனமாக இந்த உலகத்திலே வாழ்வதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதம். நல்ல சமாதானமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அந்த வாழ்வுக்கு ஏற்றபடி அதற்கு முதல் அடிகோலியாய் அஸ்திபாரமாய் இருக்கக்கூடியது என்னவென்றால், முதல்ல நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய ஆத்துமா வாழ்விக்கப்பட வேண்டும். அதாவது ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் குறைபடவே கூடாது. அப்படி நாம் வாழும் பொழுது, மேலான காரியங்களை நாம் நோக்கும் பொழுது, நம்முடைய இந்த உலகத்திற்குரிய காரியங்கள்
காரியங்களும் நமக்கு என்ன செய்யும், நமக்கு வந்துடும். ஒருவேளை நாம் ஆத்மாவை பற்றிய கரிசனையே இல்லாதபடி, ஆவிக்குரிய காரியங்களை கரிசனையே இல்லாதபடி, உலகத்திற்காகவே உலகத்தின் காரியங்கள், நம்முடைய வேலை காரியங்கள், அந்த காரியம் இந்த காரியம், உலக கவலைகள்னால நிரம்பி இருப்போம்னா, நம்முடைய உலக கவலைகளிலே நாம் மூழ்கி இருந்தோம் என்றால் அதிலிருந்து ஒரு விடுதலை இருக்காது. என்றைக்குமே நமக்கு என்னது, கஷ்டமும் கவலைகளும் கண்ணீரும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவே காணப்படும். நாம் எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு, நிர்பந்தத்துக்குள்ள நாம் தள்ளப்பட்டு விடுவோம். எனவே நாம் முதலாவது செய்ய வேண்டியது கர்த்தருடைய காரியங்கள், நம்முடைய ஆத்துமா கர்த்தரோடு இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாகும். எனவே அநேகர் என்ன செய்வாங்கன்னா, இந்த உலகத்திற்குரிய காரியத்திற்காக மட்டும் நான் வாழ்ந்தா போதும், இந்த உலகத்தில் மட்டும் நான் நல்ல செழிப்பாக சீரும் சிறப்புமாக நல்லா வாழ்ந்து அப்புறமா நான் எப்படி இருந்தேன், எப்படி எங்கே போனால் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது மிக மிக தவறு. நாம் இந்த உலகத்தில் ஏதோ கொஞ்ச நாட்கள் தான் வாழப்போகிறோம். இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் நமக்கு தருவார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று உலக காரியங்கள், உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய வேதத்தில் இருக்கிறது. அது எல்லாம் ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு இன்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கட்டாய நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். அதே வேளையில் நம்முடைய ஆத்மாவை குறித்த கரிசனை நமக்கு கட்டாயம் வேணும். மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், இந்த உலகத்தில் நல்ல ஓகோன்னு புகழ்ச்சியா மலை போல வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆனால் இந்த ஆத்மாவை குறித்த கரிசனையே இல்லாதிருந்தால் வேஸ்ட். அதை குறித்து நம்ம வேதத்தில் கூட ஒரு ஐஸ்வர்யவனை குறித்து நாம் பார்க்கலாம். அவன் இந்த உலகத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் அனுபவித்தான். ஆனால் அவனுக்கு மறுமைக்குள்ள காரியத்தை பற்றி அவன் கொஞ்சமும் சிந்திக்கல. பாருங்க, அந்த வாசல் அண்டையிலே ஒரு லாசருன்ற ஏழை ஒரு மனிதர், அவனுக்கு சாப்பாடு கிடையாது, அவனுடைய உடம்பு வியாதி, அப்படியே நாய்கள்லாம் வந்து நக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனுடைய ஆத்துமா எப்படி இருந்தது, தேவரோடு இருந்தது. 2 பேருமே மரித்தார்கள். ஆனால் யார் மேலே போனா, லாசரு ஆபிரகாமுடைய மடியில் இருக்கப்பட்டான். பாருங்க, ஐஸ்வர்யவான் எங்கே போனான், அந்த நித்திய நரகத்துக்குள்ள. அந்த சூழ்நிலை நம்முடைய யாருக்கும் வந்துடக்கூடாது. நிச்சயமாகவே இந்த உலகத்தில் நம்ம நல்லா வாழணும். அதே நேரத்தில் நம்முடைய ஆத்துமாவை குறித்த கர்சனை நமக்கு மிக மிக முக்கியம். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாமே ஒருவேளை இந்த ஆத்துமாவை குறித்து கர்சனையற்றவர்களாய் காணப்படுவோமானால், இந்த காலை வேளையில் நம்முடைய ஆத்துமாவை, ஆண்டவரே நான் உம்முடைய வசனங்களில் வாசிப்பதில் குறைபட்டிருக்கிறேன், ஜெபிக்கிறதுல குறைபட்டிருக்கேன், என்னைக்கு நம்ம வேதத்தை வாசிக்கிறோமா, என்னைக்கு ஜெபிக்கிறோமா, அல்லது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மட்டும் ஆலயத்துக்கு போகும்போது மட்டும் வாசிக்கிறோமா, இதை நாம் பரிசோதித்து பார்த்து இந்த நாளில் நாம் ஒரு விசை கூட ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, நிச்சயமாக நீங்கள் அப்படி செய்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய காரியங்களை சொல்லி பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். அப்படி நாம் செய்யும் போது தேவனுடைய பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நாம் பார்க்க முடியும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? அன்பு தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இந்த உலகத்துக்குரியவைகள் நாங்கள் தேட வேண்டும் என்றால் ஆண்டவர் முதலாவது கர்த்தருடைய காரியங்களில் நாங்கள் முக்கியத்துவம் செலுத்துகிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா, ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை வெறுமையானதப்பா, அது வெறுமையானது, அது ஒன்றுக்கு உதவாது ராஜா. உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா இந்த உலகத்தில் வாழ்வதுதான் பெரிய ஒரு பாக்கியம் ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை ஒருவரும் இழந்து விடக்கூடாது. அதன் பிற்பாடு இந்த உலகத்தை விட்டு நாங்கள் கடந்து போகும்போதோ நித்திய ராஜ்யத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மோடு வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை இந்த எச்சரிப்பின் வார்த்தையை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த இம்மைக்காக மட்டுமல்லப்பா, நாங்கள் ஆண்டவரே மறுமையிலே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்படியாய் எங்கள் ஆத்துமாவை குறித்தா ஆண்டவரே இந்த கர்சனையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இந்த காலை வேளையில ஒவ்வொருவருக்குள்ள ஒரு அனல் மூட்டி எழுப்பி விடுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, உம்மோடு உறவாடுகிற பாக்கியத்தை இந்த பூலோகத்திலும் எங்களுக்கு தருவீராக. நாங்கள் உம்மோடு வாழ்ந்து ஆண்டவரே நித்திய காலமாய் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மோடு வாழக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு தருவீராக. அதை நாங்கள் யாரும் இழந்து விடாதபடி ஒருவராகிலும் ஆண்டவர் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்லே அப்பா. அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக அப்பா.
இந்த வேளையிலே வாரங்களோடு ஒரு வேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நாளை நான் எப்படி சமாளிப்பேன் என்று சோர்ந்து போன நிலைமையில இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம். அப்பா, என்ன சூழ்நிலையில இருந்தாலும் எனக்கு தெரியாது, ஆனால் நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீரப்பா. மனிதனோ முகத்தை தான் பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறீரப்பா, இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறீரப்பா. ஒவ்வொருவருடைய கண்ணீரை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன் என்று ஆகருக்கு சொன்னீரப்பா. ஆம் ஆண்டவரே, அப்பா உம்முடைய பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. யார் யார் பலவீனத்தோடு ஆண்டவரே கவலைகளோடு காணப்படுகிறாங்களோ ஒவ்வொருவருடைய அருகாமையில் நீங்க வாங்கப்பா. ஆண்டவரே, அவங்களை தொடுங்கப்பா, அவர்களை தாங்குங்க, ஆற்றுங்க, பலப்படுத்துங்க, சுகமாக்குங்க. உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்குங்க அப்பா. உங்க கிருபை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பாதுகாக்கட்டும்ப்பா. நாளில் விலகாத அந்த கிருபை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும் ராஜா. பிள்ளைகளை என்னென்ன காரியங்களுக்காக எதிர்பார்த்துருக்கிறாங்களோ அந்த காரியங்களை ஆண்டவரே செய்ய ஆண்டவரே பிள்ளைகளை தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுங்கப்பா. திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு ஏற்ற துணையை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே கடன் பிரச்சனையில இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கடன் பிரச்சனைகளில் இருந்து மாற்றி ஆண்டவரே அவர்களை எழுப்பி நிறுத்துங்கப்பா. கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளை விட்டுவீங்க ராஜா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியா இந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துவீராக. இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு மகிழ்ச்சியான வெற்றி நாளாய் மாறுவதாக ராஜா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதிங்க ராஜா. உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒரு விசை கூட உடைய கரங்களை எங்களை யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாய் விசேஷமா இந்த நாள்ல தங்களுடைய பிறந்த தினங்களை ஆண்டவரே நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் ஆண்டவரே. கடந்த நாட்களை போல் அல்ல, கடந்த நாள்ல இருந்த பலவீனங்கள் குறைவுகள் எல்லாம் மாறுவதாக. இந்த நாட்கள் புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு புதிய பலன், புதிய சுகம், புதிய கிருபை, புதிய நன்மைகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் அப்படியாய் பிள்ளைகளை நீ நடத்த போகிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, புதிதாய் இந்த நாளை திருமண நாளாக ஆண்டவரே அப்பா நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. குடும்பம் கர்த்தர் ஆண்டவரே உலாவுகிற ஒரு குடும்பமாய் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறதாய் மாறட்டும் ஆண்டவரே. என்னென்ன பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா, கற்பத்தின் கனியாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே, தொழில்ல தேவன் முன்னேற்றத்தை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் கூட இருந்து பிள்ளைகளை நடத்தும் ராஜா. ஆண்டவரே பா, உம்முடைய கரங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் செய்கிற வேலைகள், படிக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வயதானவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. பலவீனத்தோடு வயதானவர்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பலப்படுத்துங்கப்பா, அவர்களை தைரியப்படுத்துங்க, சந்தோஷமும் சமாதானத்தை உள்ளத்துல கொடுங்கப்பா. ஆசீர்வாதமாய் வைங்க ராஜா. தகப்பனே அப்பா, இந்த ஊழியங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஊழியத்தை நடத்துகிற உடைய அடியானுக்காய் செபிக்கிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும். குடும்பத்தை ஆளுகை செய்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே எல்லாம் உமக்கு தெரியும் அப்பா. எந்தெந்த ஊழியங்கள் உம்முடைய தாசன் மூலமாய் நடத்தப்படுகிறதோ ஒவ்வொரு ஊழியங்களை நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக ராஜா. மிஷனரி ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இன்னும் அநேக மிஷனரிகள் எழும்புவார்களாக ராஜா. உங்க நாமம் உலகம் எங்கும் பறைசாற்றப்படட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. உங்க நாமம் மட்டும் உயர்த்தப்படணும் ராஜா. இன்னும் இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற பிள்ளைகள், தாங்குகிற பிள்ளைகள், ஸ்பான்சர் பண்ற பிள்ளைங்க, ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க.
கரங்களையும் முழங்கால்களையும் பலப்படுத்துங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாம மட்டும் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நாங்கள் இந்த நாளை வெற்றியாய் ஓடி முடிக்க கிருபை தாரும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை அப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும்